10 ரூபாய் கீழே கிடந்தாலே சண்டை போட்டு எடுக்கும் இந்த காலகட்டத்தில் குப்பையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மா அவர்களின் செயல் கடந்த ஒரு வாரமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அனைவரின் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூய்மை பணியில் இவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குப்பை தொட்டியில் 45 சவரன் தங்க நகைகள் இருந்திருக்கிறது. பின் உரிமையாளர்களிடம் அந்த தங்க நகைகளை சேர்த்திருக்கிறது பத்மாவின் நேர்மை. வறுமை நிலையிலும் அவரது இந்த செயல் நேர்மையின் அடையாளம் என்ற அங்கீகாரத்தை பெற்று தந்தது தூய்மை பணியாளர் பத்மா அவர்களுக்கு. அதே போல பத்மா அவர்களின் கணவர் சுப்பிரமணியும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரும் ரோட்டில் கிடந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மீட்டு உரியவரிடம் சேர்த்தது அப்போது பலராலும் பாராட்டப்பட்டது. கணவன் மனைவி இருவரும் நேர்மையின் சிகரமாக திகழ தமிழக முதல்வர் அவர்களை அளித்து 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அளித்தார். மேலும் இந்திய தபால் ஆணையம் பத்மாவின் புகைப்படம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தியது. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பத்மாவை நேரில் அழைத்து தங்க நகையை பரிசளித்தார்.